ப்ரைஸ் எல்லாம். என் பேர் டேனியல். நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோங்க. நான் எங்கள் மச்சான் ப்ளஸ் எங்கள் தம்பி சம்சாரம், எங்கள் மச்சானுடைய மனைவி, என்னுடைய மனைவி, அப்புறம் எங்கள் மாமியார். நாங்கள் காத்தால 9 மணிக்கு பெங்களூர் விட்டுருந்து. பெங்களூர் 9 மணிக்கு விட்டு எப்படின்னா நம்ம இன்றைக்கி பிரதர் சொன்ன மாதிரி இன்றைக்கி 12ஆம் தேதி கிளம்பி வந்துடணுன்ட்டு ரொம்ப முயற்சி பண்ணி ஆர்வத்தோடு எல்லாம் சமையலெல்லாம் பண்ணிட்டு குக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு ஆர்வத்தோடு கிளம்பி வந்தோம். அங்கேருந்து விட்டோன்னும் வந்துட்டே இருக்கிறோம். சில்க் போர்டு இந்த கிட்ட வண்டி எங்கள் மச்சான் வண்டி பிடிச்சிட்டாங்க. நாங்கள் ஆட்டோவில் இருக்கிறோம். எங்கள் மச்சான் வண்டி பிடிச்ச உடனே இந்த மாதிரி வண்டி சீஸ் ஆகிடுச்சு மாமா, கொஞ்சம் வாங்க வரணும். சரி, அப்புறமா உடனடியாக சரி நீ அங்கேயே இரு, நான் கிளம்பி வரேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ப்ரேயர் போகிறதுக்கு ரொம்ப தடை ஆகும்ன்ட்டு எனக்கு முன்குறிச்சி தெரிஞ்சதுனால நான் என்ன பண்ணிட்டோம், சரி உடனே போய் பார்க்குற வேலைக்கு அவன் வண்டி கீயெல்லாம் எடுத்துகிட்டு கூட அவங்க டோ பண்ணின்னு எடுத்துகிட்டு போயிட்டான் வண்டியை. ஸோ வண்டி சீஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு யோசனை இருக்கும்போது சரி இவ்வளோ தடை ஆயிடுச்சு, இது எப்படின்னா நான் என் மனைவி, எங்கள் தம்பி சம்சாரம், எங்கள் மாமியார் எல்லாம் பேசி ஆலோசனை பண்ணி அப்புறம் எங்கள் தம்பிக்கிட்ட எங்கள் மச்சாட்டெல்லாம் கேட்டோன்னா இல்லைண்ணா எப்படின்னா இன்றைக்கி நம்ம போயிடலாம் அப்படின்னு. சரி உடனே எவ்வளோ என்னென்ன ஆகட்டும் நம்ம ஆட்டோலேயே போகலானோ அவ்வளோ பேரும் மொத்தம் ஆட்டோலேயே ஏறிட்டோம். ஆட்டோலேயே ஏறி அதுக்கப்புறமா அங்கேருந்து வரும்போதும் சரி நம்ம இவ்வளோ தூரம் ரொம்ப ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு யோசிக்கும் போது சரி அப்புறம் எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 வீலர் வேணுமா இருக்குதுன்னா ஸோ அவர் உடனடியாக சரி ஆகட்டும் நான் எடுத்துன்னு வந்து எப்புக்குடியில் ஆனதுக்கப்புறம் இந்த 2 வீலர் வாங்கின்னு அந்த 2 வீலரில் நான் எங்கள் தம்பியும் எங்கள் மச்சாவும் நான் அங்கேருந்து சரி நீங்கள் கிளம்பி கோயிலுக்கு வந்துருங்கோ, நாங்கள் உங்கள் பின்னாடியே வரோன்னு சொல்லிட்டு அவங்கள வண்டியில் அனுப்பிட்டு அங்கேருந்து வண்டியிலேருந்து நான் வரும்போதோ என்ன ஆயிடுச்சு, இவங்களுக்கு பெட்ரோல் காலி ஆகிட்டுக்குது. ஸோ பெட்ரோல் காலி ஆகிட்டு என்ன பண்ணோம், அப்போ என்ன பெட்ரோலில் காலி ஆகிடுச்சு. திரும்ப அங்கேருந்து கொஞ்சம் நேரம் நடந்து பெட்ரோலில் போட்டுட்டு சரி அங்கேருந்து சரி மறுபடியும் கிளம்பி வந்திருக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் அத்திப்பள்ளி வரணும். அத்திப்பள்ளியிலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா அத்திப்பள்ளியில் எல்லோரும் ஒரு டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு சரி அதுக்கப்புறம் சரி நம்ம கிளம்பலான்னா ஆடடா காற்று கூட இல்லாத இருக்குதுன்னா ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டு மறுபடியும் அந்த 2 வீலருக்கு காற்று இறங்கிச்சு. இதுனா இவ்வளோ சோதனையாக இருக்குது, நம்மளுக்கு இவ்வளோ தடை வந்ததே கிடையாது, இதுனா இவ்வளோ பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்ட்டு. அப்புறம் பார்த்தா எங்கள் மச்சானுடைய மனைவிக்கு ஃபுல் கை காலெல்லாம் இந்த ரைட் காலில் கால் கை 2 இழுக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப டயர்ட்னஸ் ஆகிட்டாங்க. சரிம்மா நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நீ கவலைப்படாத, நம்ம என்னன்னா ஆகட்டும் எப்படின்னா நம்ம போயிட்டு நம்ம கோயிலுக்கு நாகமங்கலம் கோயிலுக்கு நம்ம அந்தனர் கோயிலுக்கு போயிடலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் நீ பொறுத்துக்கோ அப்படின்னு சொன்னோம். சரிண்ணா நம்ம எப்படின்னா போயிடலாம். சரி அங்கேருந்து ஒரு டிவிஎஸ் கம்பெனி அந்த ஃபஸ்ட்டு டோலை நாங்கள் தாண்டிட்டோம். சரி எப்படி கடவுளுடைய கிருபினால அங்கே காசு கொடுத்து எப்படியோ டோல் தாண்டியாச்சு. அடுத்தது கொஞ்சம் தூரம் வந்தோம், மறுபடியும் செக் போஸ்ட் பிடிச்சிட்டாங்க. செக் போஸ்ட் போட்டு உங்கள் வண்டி நாங்கள் சீஸ் பண்ணுறோம், இது கர்நாடகா வண்டி க்ரீன் வண்டி, நாங்கள் இங்கே அனுமதி கிடையாது, இந்த வண்டியை நீங்கள் எடுத்துன்னு வரக்கூடாது. சார் அங்கேருந்து என்ன பண்ணோம், சரி என்ன பண்ணுறதுன்னு இல்லை சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்களா ஏது பண்ணுறீங்க எங்களுக்கு தெரியாது, நீங்கள் நீ ஆட்டோவை இங்கே விட்டுட்டு நீங்கள் டாக்ஸி இல்லாட்டி ஆட்டோ நீங்கள் இது பிடிச்சிருந்தா பண்ணணும். இல்லை இது எல்லாமே நடந்த உண்மை நான் சொல்லின்னு இருக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, சரி என்ன பண்ணுறது எப்படியாவது நம்ம ஆட்டோ கொடுத்துன்னு எடுத்துன்னு போகணுமே. நாங்கள் சொன்னோம் நாங்கள் இந்த மாதிரி நாகமங்கலம் போகிறோம், நாங்கள் வேறு எங்கேயோ போகல கோயிலுக்காக போகிறோம், எங்களுக்கு இது மாதிரி உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு, நாங்கள் கண்டிப்பாக போய் ஆகணும். அப்புறமா எங்கள் தம்பி சம்சாரம் என்னுடைய மனைவியெல்லாம் அவர் செக் போஸ்ட் அதிகாரிகிட்ட பேசும்போது பாருமா நீங்கள்லாம் பேசக்கூடாது, நீங்கள் சைலண்ட்டாக போயிடுங்க, என்ன இருந்தாலும் ஆட்டோக்கார டிரைவர் பேசிட்டோம், நீங்கள் எடுத்தது தப்பு சார், நீங்கள் இந்த இடத்துல வந்துருக்கக்கூடாது, நீங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் ஆட்டோ பிடிச்சின்னு நீங்கள் கேபோ இல்லை ஆட்டோ எதுனா தமிழ்நாட்டு வண்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். சரி என்ன பண்ணுறது கடவுளேன்னு இல்லை எப்படியாவது நாங்கள் போயே வரணும்ப்பா அப்படின்ட்டு நான் பிரதருக்கு ஃபோன் பண்ணேன். பிரதருக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு கால் எடுக்கிறேன். அப்புறமா அவர் சொல்கிறாரு இல்லை சரி நீங்கள் வாங்க ஒரு நிமிஷம், நீங்கள் மாத்திரம் செப்பரேட்டாக வாங்குவோம். என்ன பிரதர்னா இல்லை எனக்கு சரி உங்கள் அளவு கிடையாது, அது என்ன தெரில, சரி கொஞ்சம் நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். அவர் கடவுளில் அவர் மனசில் பேசி எப்படியோ ஒரு இறக்க தயவு கொடுத்து 3000 சீசிங் சார்ஜ் கொடுத்தது. அதுக்கப்புறமா நான் ஒரு 500 ரூபாய் கொடுத்து சார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதுவும் இல்லை ப்ராப்ளம் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குன்னா சரி உடனடியாக நீங்கள் கிளம்பி போயிடுங்க, சாரி கேட்டு போங்க அப்படின்னு. சரி அவங்க லேடிஸ் எதையும் தெரியாமல் கோவத்தில் எதாட்டும், ஏன்னா அவங்களுக்கு உயிருக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உடம்பு முடியாத இந்த சூழ்நிலை இருந்ததுனால அவர்கிட்ட சாரி கேட்டு சரி நாங்கள் போயிட்டு வரோம். அங்கேருந்து கொஞ்சம் முன்ன வந்துட்டோம், தம்பி அவங்களும் கொஞ்சம் ஆல்ரெடி முன்னாடி போயிட்டாங்க. போயிட்டதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப இன்னொரு போலீஸ்கார் பிடிச்சிட்டாரு. அப்புறம் அவர்கிட்ட சொல்லி மறுபடியும் இப்போ தான் அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்தோம், இப்போ திரும்ப மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கணுங்களா, எங்களால்
எங்களாலலாம் முடியாது, நாங்கள் வேறு எங்கேயோ போகல, கோயில் தான் போகிறோம், நாகமங்கலம் கோயிலுக்கு போகிறோம், அந்தனார் கோயில் போகணும், நாங்கள் எப்போயுமே வழக்கமாக போகிறது, இதுனா இந்த முறை இத்தனை முறை தடை பண்ணுறீங்களா அப்படின்னும். இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் சார், மறுபடியும் நீங்கள்லாம் வரக்கூடாது, நிறைய பேர் இப்படி தான் சொல்லிட்டு வராங்கன்னா. சரி, அங்கேருந்து கிளம்பி நேராக அப்புறமா பிரதர் ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் ஆல்மோஸ்ட் இன்னும் 10 நிமிஷத்தில் ரீச் ஆகிடும். உடனடியாக நாங்கள் நேராக அந்த கோயிலுக்கு வந்தோம். கோயிலுக்கு வந்து நேராக இது பார்த்துட்டு சரி, அங்கேருந்து இவங்களுக்கு கோயிலுக்கு போனோடனே அங்கே முடியல, கை காலெல்லாம் இழுக்குதுன்னா அப்படின்னா ப்ரேயர் கிட்ட போகிறாங்க, கோயில்கிட்ட போகிறாங்க, கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்தோன்னா அப்புறமா நானும் எங்கள் மச்சான்லாம் கை காலெல்லாம் தூக்கி அவங்களை எடுத்துகிட்டு வந்து ஆட்டோ கீழே எடுத்துகிட்டு வந்து ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இங்கே அந்தனார் கோயிலுக்கு நேராக இங்கே வந்தோம். அவங்களுக்கு நடக்கவே முடியல. அதுக்கப்புறம் இங்கே கோயில்கிட்ட ரீச் பண்ணுறோம், அவனால் ஒன்றுமே முடியல, ஃபுல் டயர்ட்னஸ் ஆகி கீழே இதாகிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் எங்கள் மச்சான் 2 பேரும் ஷோல்டர் மேலே கை பிடிச்சி அவங்களால இந்த ஸ்டெப்பு எடுத்து கூட நடக்க வைக்க முடியல. ஆனால் அந்த ஸ்டெப்பு எடுத்து நாங்கள் 2 பேரும் கரம் பிடிச்சி நாங்கள் என்ன பண்ணோம், தூக்கின்னு 2 பேரும் ஷோல்டரில் கையை பிடிச்சி தூக்கின்னு இருந்து இட்டுன்னு வந்து சேரில் உட்கார வைக்க முடியல. அதுக்கப்புறமா இங்கே வந்து இப்போ இவர் பிரதர் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணி ஹோலி வாட்டர் தெளித்து கிராஸ் வச்சு நம்ம ப்ரேயர் பண்ணி இந்த ஒரு அற்புதம் எங்களுக்கு காணிக்கிருச்சு. இந்த நடக்க முடியாமல் இருந்தோம், பலவீனத்தோடு இருந்தோம், பிசாசு எவ்வளோ தடை பண்ணோம், ஆனால் தடைகளை மீறி கர்த்தர் வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சார். இங்கே வந்து நான் அந்தனார் கோயிலில் ப்ரேயர் பண்ணி கடவுள் நல்லபடியாக எங்களுக்கு தெய்வீக சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்த கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன். பிரதருக்கு ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த அற்புதம் கடவுள் செய்ததுக்கும் பிரதருக்கும், எங்களுக்காக ஜெபிச்ச பிரதருக்கும், எங்களுக்காக நைட்டு 12 மணி ராவ் கூட ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிறீங்களோ ஏதா இருக்கிறீங்க விசாரிப்பு, அவ்வளோ அன்பின் விசாரிப்பு இருக்கிறாரு. இன்னும் நல்லா கடவுள் அவருக்கு பலத்தை கொடுக்கணும், நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கணும், இன்னும் நல்ல இப்போ வரவங்களுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணி நல்லா அவருடைய நாம மகிமைப்பட முடியாது, அவருக்கு நல்ல ஹெல்த் கொடுத்து நல்லா அந்த மாதிரி ஜெபிக்க முடியாது, இன்னும் பவர் கொடுத்து நிறைய பேருக்கு இன்னும் அற்புதம் செய்யணுன்ட்டு என்னுடைய ஆசை. அதே போல் என்னுடைய தம்பி சம்சாரத்துக்கும் அவங்களுக்கும் ரொம்ப பலவீனம், அவங்களுக்கும் பிசாசு பிடிச்சிட்டு அவங்களுக்கும் ரொம்ப கூச்சல் போட்டு அந்த பிசாசை ஓட்ட முடியாது, கடவுள் உதவி செஞ்சார். அவங்களுக்கும் ஒரு நல்ல பெரிய அற்புதம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, அவங்களுக்குள்ள கூட இந்த மாதிரி பிசாசுனுடைய சேவனை இருக்கும்ட்டு. ஆனால் அவங்களுக்கும் ஒரு பரிபூர்ண விடுதலை நினச்சி பார்க்கவே முடியல. இவங்களுக்கு 2 பேருக்கு இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் எல்லாம் எங்களுக்காக வந்துச்சு. அதே மாதிரி தான் ஏசப்பா வந்து 12 சீஷருங்கள்லேருந்து அவர் போயிட்டு ஒரு நிமிஷம் தூங்கிட்டார். ஆனால் நம்மளுக்கு சுற்றிடும் கடல் வீசிச்சு, காற்று வீசிச்சு, எல்லா வீசின போதிலும் அப்போ அவர் நம்ம மத்தியில் ஏஞ்சி எல்லாவற்றையும் அமைதிப்படுத்தினார். அதே தேவன் நம்மளோடு இருந்து இந்த நேரத்தில் கூட எல்லா பிரச்சனையும் எங்களை சுற்றி தாக்கினாலும் ஆனால் கடவுள் வந்து எங்களுக்கு நல்லபடியாக உதவி கொடான கொடி. கடவுளுக்கு நன்றி, பிரதருக்கு நன்றி, கோயில் சர்ச்சை நடத்துகிற ஒவ்வொரு ஃபாதருக்கு நன்றி. காட் பிளஸ் யூ.